எல்லாருமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அயன் ஹார்ட் சீரிஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கடுப்பாக போய்கிட்டு இருந்த அயன் ஹார்ட் சீரிஸில் சுறுசுறுப்பை ஏற்றுற மாதிரி மெஃபிஸ்டோ அப்படிங்கிற கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மெஃபிஸ்டோ தான் பார்த்தீங்கன்னா நரகத்தின் அரசன். இவரோட ரெல்மில் இருக்கும்போது இவரை யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் தோக்கடிச்சிடவே முடியாது. மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற கொடூரமான வில்லன்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் மெஃபிஸ்டோ ஒரு முக்கியமான இடத்துல வருவார். அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் தான் பார்த்தீங்கன்னா மெஃபிஸ்டோ. பட் மற்ற வில்லன்ஸ் மாதிரி ஒருத்தவங்க கூட டைரெக்டாக போய் சண்டை போடுறதோ இல்லை அவங்களோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி பவர்ஃபுல்லா மாறுறதோ இந்த மாதிரி வேலையெல்லாம் மெஃபிஸ்டோ பண்ண மாட்டாரு. இவரோட வேலையை ஒருத்தங்க கிட்ட போய் கான்ட்ராக்ட்ங்கிற பேர்ல அவங்கள தந்திரமா ஏமாத்தி அவங்களுடைய ஆன்மாவை தன்வசப்படுத்திக்கிறது தான். இவர் எந்த அளவுக்கு சோல்ஸை கலெக்ட் பண்றாரோ அந்த அளவுக்கு இவரோட பவர்ஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். லைக் காமிக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் சர்ஃபர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்கார்லெட் விட்ச், ஏன் நமக்கு ரொம்ப பிடிச்ச கோஸ்ட் ரைடரோட ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸையே தான் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவர் தான் மெஃபிஸ்டோ. ஈவன் சீரிஸ்ல கூட டொர்மாமுவை விட தான் ரொம்ப பவர்ஃபுல்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் அது உண்மை கிடையாது. ஏன்னா MCU பொறுத்த வரைக்கும் நல்லுக்கு அப்புறம் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லன் தான் டொர்மாமு. அப்புறம் ஏன் மெஃபிஸ்டோ அப்படி சொன்னாருன்னு கேட்டா அவர் சும்மா சொல்லியிருக்கலாம், டொர்மாமுவை விட நான் என்ன குறைஞ்சவனா அப்படிங்கிற தலகணத்துல அப்படி சொல்லியிருக்காரு. பட் மேபி MCUல வந்து பாத்தீங்கன்னா டொர்மாமுவை விட மெஃபிஸ்டோ பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீரிஸ்லயே அவர் ஏகப்பட்ட பேர் கூட கான்ட்ராக்ட் போட்டதா சொல்லியிருப்பாரு. அதனாலேயே மெஃபிஸ்டோ ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டரா கூட மாறி இருக்கலாம். அண்ட் ஏன் திடீர்னு இப்ப மெஃபிஸ்டோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணமே டாக்டர் டூம் தான். ஏன்னா காமிக்ஸ்ல டாக்டர் டூமோட அம்மாவை ட்ரிக் பண்ணி அவங்களோட சோலை மெஃபிஸ்டோ தான் கேப்சர் பண்ணியிருப்பாரு. அதனால தான் டாக்டர் டூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜிக்கை பத்தின நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கும். பேசிக்காவே டாக்டர் டூம் வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் அண்ட் சயின்ஸ் ரெண்டுலயுமே பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. ஸோ டெக்னாலஜி அண்ட் மேஜிக்கல் பவர்ஸை கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுனால தான் டாக்டர் டூம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராகவே இருக்காரு. அண்ட் சேம் இந்த ஒரு விஷயத்தை தான் அயன் ஹார்ட் சீரிஸ்லயும் டீஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் ரீரி வில்லியம்ஸ் வந்து தன்னோட சூட்டுக்கு மேஜிக் மூலியமா பவர் கொடுக்கலாங்கிறதுனால தான் தெரியாதனமா மெஃபிஸ்டோவை வர வச்சுட்டாங்க. அப்படி பார்க்கும்போது டூம்ஸ்டே மூவில கூட மெஃபிஸ்டோ வந்து டாக்டர் டூம் கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.